வணக்கம். முருகன், திருநெல்வேலி. உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களைப் பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட நீங்கள் பலனற்று போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வேத வசனம். நீங்கள் ஒரு ரிசல்ட்டுக்காக ரொம்ப தியானம் பண்ணுறீங்க. எனக்கு இந்த வருஷம் ஒரு வீடு கட்டணும், இல்லைனா ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பிளான். எனக்கு என்னுடைய பிஸ்னஸில் இவ்வளோ க்ரோத் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறீங்க. ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது கவலைப்படுத்தக்கூடாது. அந்த கவலை உங்களை அழுத்தக்கூடாது. அப்புறம் பணத்தை குறித்து ஒரு மயக்கம். இந்த ப்ராஜெக்டில் இப்போ 100 கோடி ரூபா வந்தால் எப்படி இருக்கும், இல்லை இந்த வீடு கிடச்சா நான் எப்படியெல்லாம் இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே மயக்கிக்கிறது. அந்த மயக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க என்னை பார்த்து எப்படியெல்லாம் பேசுவாங்க, நான் எப்படியெல்லாம் அவங்கள பார்த்து பேசுவேன் அப்படின்ற ஒரு இச்சை இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பலன் கொடுக்காமல் சில நேரத்தில் போயிடும். அதனால் நீங்கள் கேட்குற விஷயத்தை குறித்தும், நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயத்தை குறித்தும், நீங்கள் கற்பனை பண்ணக்கூடிய விஷயத்தை குறித்தும் ரொம்ப கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற விஷயத்துக்கு தடையாக வேறு யாருமே கிடையாது, வேறு எந்த சூழ்நிலையும் கிடையாது. உங்களுடைய மனநிலை தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் உங்கள் மனநிலையை நீங்கள் எவ்வளோ தூரம் பக்குவப்படுத்திக்கொள்ளணுமோ அவ்வளோ தூரம் பக்குவப்படுத்துங்க. அது உங்கள் வெற்றிக்கு ஒரு பேஸ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. அதனால் இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் உங்களுடைய இருதயத்தை கொடுக்காம, உங்களுடைய கவனத்தை கொடுக்காம, கடவுள் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வச்சுருக்காரு. அதுக்கு இடத்த கொடுங்க. உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க. அவருக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா பலன் கட்டாயமாக உண்டு. நீங்கள் நம்புங்க அவரை.